guys, vanakkam and welcome back to my channel. How to find your life's purpose. இந்த டைட்டில் பார்த்தோன்னே என்னடா பயங்கர ஸ்பிரிச்சுவலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. பட் இட் இஸ் நாட் ஸோ கைஸ். நம்மள எத்தனை பேர் டெய்லி காலைல தூங்கி எழுந்திரிக்கும் போது வாவ் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் த டே, இன்னைக்கு டே சூப்பராக இருக்க போது, நான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை படிக்க போகிறேன், நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்ய போகிறேன், அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக மைண்ட் செட்டில் எழுந்திரிக்கிறோம். நாட் மெனி ஆஃப் அஸ் ரைட். ஐயோ மண்டேவா ஆஃபீஸ் போடுமே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டடான மைண்ட் செட்டில் எழுந்திரிக்கிறவங்க தான் அதிகம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான தனித்துவமான ஸ்கில்ஸும் டேலண்ட்ஸும் இருக்குது. அந்த ஸ்கில்ஸையும் டேலண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வாழும்போது நம்மளோட லைஃப் ரொம்பவே அழகாக ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருக்கும் இல்லையா, ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியான லைஃபாக இருக்கும். பட் நம்ம ஏன் அதை பண்ணுறதில்ல? ரைட் ஃப்ரம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு நம்ம என்ன ஹையர் செகண்டரியில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எந்த காலேஜில் படிக்க போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், என்ன மாதிரி வேலைக்கு போக போகிறோம், இது எதுவுமே நம்மளை வச்சு டிசைட் பண்ணாமல் நம்ம மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத யோசிக்காமல் அந்த நேரத்தில் என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது, இல்லை நம்மளோட ரிலேட்டிவ் என்ன சொல்கிறாங்க, ஓ அந்த அண்ணா அதை படித்தா, ஓ அந்த அக்கா அதை படித்தா, இந்த மாதிரி சொசைட்டியில் இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ்னால மட்டுமே நம்மளோட லைஃப் டெசிஷன்ஸை எடுத்துகிட்ருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வேலைக்கு போனதுக்கப்புறம் அது பிடிக்காத ஒரு வேலையாக இருந்தது அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஏன் இதை செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமே இல்லாமல் அந்த வேலையை வந்து நம்ம ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேலரி அப்படிங்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். அண்ட் ஃபைனலி வி எண்ட் அப் இன் டிப்ரெஷன். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இஃப் யூ ஆர் அப் ஃபார் இட், கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஆல்சோ டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் தட் சப்ஸ்கிரைப் பட்டன். ஓகே கைஸ், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜப்பானில் ஒக்கினாவா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அங்கே வாழ்கிற மக்கள் வந்து நிறைய பேர் நீண்ட ஆயுளோட ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. நீண்ட ஆயுள் அப்படின்னு நான் சொல்லும்போது 70 வயசு 80 வயசு இல்லைங்க. ஆக்சுவலி நம்மளோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேனை விட ரொம்ப வருஷங்கள் அதிகமாகவே அவங்க வாழ்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க. ஸோ இனிஷியலி ரிசர்ச்சர்ஸ் என்ன நினச்சாங்கன்னா, மேபி அது அவங்களோட ஃபுட் ஆர் லைஃப் ஸ்டைல் அதனால இருக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. பட் லேட்டர் ஆன் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இக்கிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இக்கிகை அப்படின்னா என்னென்னா, தி ரீசன் ஃபார் பீயிங், அதாவது நம்மளோட வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்திருக்கோம், நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் யுவர் லைஃப்ஸ் பர்பஸ். ஸோ அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களோட வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வாழறதுனால தான் அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. முக்கியமாக 100 வயசுக்கு மேலேயும் ஒவ்வொரு நாளையும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்களாம். ஓகே, இப்போது இக்கிகைனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான இக்கிகை அப்படிங்கிறது இட் ஹேஸ் டு கோ த்ரூ 4 ஸ்டெப்ஸ். அதாவது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கணும், அந்த விஷயத்தை செய்கிறதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அந்த விஷயம் சிலருக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கணும். ஸோ தட் அதை நீங்கள் செஞ்சு அதுக்கு சம்பாதிக்க முடிகிற மாதிரி இருக்கணும். அதே சமயம் அது இந்த உலகத்துக்கு ரொம்பவே முக்கியமான இல்லை ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். எந்த உங்களோட பேஷன் வந்து இந்த 4 ஸ்டெப்பையும் கோ த்ரூ பண்ணுதோ அதுதான் உங்களோட லைஃபோட பர்பஸ். ஸோ இந்த ப்ராசஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஒர்க் ஷீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு தேவையான ஒரு ஒர்க் ஷீட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நான் சொல்கிற 4 கொஷின்ஸை எழுதுங்க. அந்த 4 கேள்விக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஹானஸ்ட்டாக இருக்க முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹானஸ்டான ஆன்சர்ஸ் எழுதுங்க. எழுதி பார்க்கும்போது ஃபைனலி யூ வில் அரைவ் அட் யுவர் லைஃப்ஸ் பர்பஸ். So first question, what do you love to do?
உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யும்போது டைம் போகிறதே தெரியாமல் நம்ம சில வேலைகள் செஞ்சிட்ருப்போம் இல்லையா? லைக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை பிடிச்ச ஒரு புக் படிச்சுட்டு இருக்கும்போது 2 மணி நேரம் கூட ஆக்சுவலி 2 நிமிஷம் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த விஷயத்தை நீங்கள் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல் ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் பிடிச்சி பண்ணுறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை இங்கே எழுதுங்க. வாட் யூ லவ் டு டூ அப்படிங்கிற கொஷின் கீழே அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணுவீங்களோ அதை எழுதுங்க. செகண்ட் கொஷின், வாட் ஆர் யூ குட் அட்? உங்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும், எதை செய்யறதுக்கான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி பிடிச்சிருக்கும், அதே சமயம் அதை நிறைய அழகான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான ஸ்கில்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ரொம்ப அழகான ஆங்கிள்ஸ் வைப்பாங்க, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதை செய்கிறதுக்கான ஸ்கில்ஸும் அவங்கக்கிட்ட இருக்கும்போது தென் தட் பிகம்ஸ் யுவர் பேஷன். ஆக்சுவலி இப்போ இருக்கிற டைமில் நமக்கு தேவையான ஸ்கில்ஸ் இல்லைன்னா கூட உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னா அதுக்கு தேவையான விஷயங்களை ரொம்ப ஈஸியாகவே ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, ஈவன் இஃப் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துக்கான ஸ்கில்ஸ் இப்போதைக்கு உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் ஸ்டில் யூ கேன் கோ பேக் அண்ட் லேர்ன் ஃப்ரம் இட். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் உங்களோட பேஷனை பர்சியூ பண்ண ஆரம்பிக்கலாம். தேர்ட் கொஷின், வாட் கேன் யூ பி பெய்ட் ஃபார்? அதாவது இப்போ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எழுதினீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து உங்களோட ஸ்கில் செட்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத எழுதினீங்க இல்லையா? இப்போது இந்த உங்களோட பேஷன், அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்குது, இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குமா அப்படின்னு பாருங்கள். லைக் இந்த கேஸ் ஆஃப் அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபோட்டோ எடுக்க முடியும், அவங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னா தென் ஹீ கெட்ஸ் டு டூ இட், ரைட்? ஸோ அப்போ அவங்களுக்கு பிடிச்ச அந்த பேஷனுக்கு அவங்களால பிடிச்ச விஷயத்த செய்ய முடியுது, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு சம்பாதிக்கவும் முடியுது. இது எவ்வளோ சூப்பராக இருக்கு இல்லையா? ஃபோர்த் கொஷின், வாட் த வேர்ல்ட் நீட்ஸ்? நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு மட்டுமே யூஸ்ஃபுல்லான விஷயமா, சம்பாதிக்கிற விஷயமா மட்டும் இருக்கக்கூடாது, அது இந்த வேர்ல்டுக்கு தேவையான ஒரு விஷயமா இருக்கணும். உங்களோட பேஷனை நீங்கள் இப்போ ப்ரொஃபஷனாக மாற்றிக்கிட்டீங்க அண்ட் அந்த ப்ரொஃபஷன் இந்த வேர்ல்டுக்கு முக்கியமான ஒரு விஷயமா, அதனால் ஒரு 4 பேர் நல்லா இருக்காங்களா, ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இந்த கம்யூனிட்டியில் க்ரியேட் ஆகுதா, தென் தட் இஸ் யுவர் லைஃப்ஸ் பர்பஸ். எந்த ஒரு விஷயமே நம்ம செய்யும்போது அதனால் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், பட் அதனால் இன்னொரு 4 பேருக்கு நல்ல விஷயம் நடக்கும்போது அதில் ஒரு சூப்பரான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இல்லையா? தென் யூ அச்சீவ் யுவர் இக்கிகை. யோசிச்சு பாருங்களேன், நமக்கு பிடிச்ச விஷயமே நம்மளோட பேஷனாகவும் நம்மளோட ப்ரொஃபஷனாகவும் அதுவே நம்மளோட லைஃபோட பர்பஸாகவும் இருந்துச்சுன்னா டெய்லி காலைல தூங்கி எழுந்திரிக்கும் போது எவ்வளோ எக்ஸைட்டடாக எவ்வளோ சூப்பராக அந்த டேவை எதிர்பார்த்து எழுந்திரிப்போம் இல்லையா? ஸோ ஹானஸ்ட்லி ஐ திங்க் இந்த எக்ஸசைஸை நான் என்னோட கெரியர் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நெவர்த்லெஸ் இட்ஸ் நெவர் டூ லேட். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களோட லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டான எஜுகேஷ்னல் டெசிஷன் இல்லை கெரியர் டெசிஷனை எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எக்ஸசைஸை ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு டூ சம்திங் ஆஃப் திஸ் சார்ட். நமக்கு பிடிச்ச விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட கெரியர் டெசிஷன்ஸை எடுத்தோம் அப்படின்னா லைஃப் ரொம்பவே மீனிங்ஃபுல்லாக நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் and also don't forget to subscribe. I'll see you guys in another video. Take care, bye-bye. வெயிட், ஒரு முக்கியமான அப்டேட். சேனலோட நேம் நான் இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பிகாஸ் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நான் ரியலைஸ் பண்ணினேன் அதே பேரில் இன்னொரு சேனல் ஒரு சிஸ்டர் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸ்டில் அது இந்த சேனலுக்கு அப்புறம் தான் அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் ஐ தாட் அவங்களுக்கு நிறைய ஃபேன் பேஸ் ஆல்ரெடி இருக்குது, ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசித்து இந்த ஒரு பேரை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். See you, take care, bye-bye.